வெல்கம் டு டிஸ்பிளண்ட் அகாடமி. ஸோ நம்ம குவிக் சம்ஸ் 10 அப்படிங்கிறத ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மென்சுரேஷன் டாபிக் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம எத்தனாவது செட் பார்க்க போறோம்னா 7வது செட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 6 செட் பண்ணிருக்கோம். அது பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த 60 சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப கேட்கப்பட்ட NTPC அண்டர் கிராஜுவேட்ல கேட்க கொஸ்டின்ஸ்னால நமக்கு அதுக்கு அடுத்து வரப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி வால்யூம், ஓகேங்களா, இன் சென்டிமீட்டர் கியூப் ரவுண்ட் ஆஃப் டு தி நியரஸ்ட் டிஜிட் ஆஃப் a sphere with radius 7. ஓகேங்களா? சோ அப்ப என்ன கேக்குறாங்க? sphere of the radius round of the nearest digit கொடுத்திருக்காங்க அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? pi ஓட வேல்யூ 22/7 எடுத்துக்கலாமா? சரி, அப்புறம் என்ன பண்ற அப்படினா வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னப்பா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன? which is equal to என்ன போடலாம்? 4/3 pi r cube. சரிங்களா? சோ அப்ப என்ன வருது? 4/3 into 22/7 into நமக்கு r ஓட வேல்யூ என்ன இருக்கு? 7 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன பண்ண போறேன்? 7 into 7 into 7. அப்ப 7 கேன்சலா? ஓகே. சோ அப்ப எனக்கு என்ன வருது? 22 into என்னப்பா? 88. 77 சாரி 77 என்னப்பா? 49 divided by 3. ஓகேங்களா? சரி, சோ அதாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா அடுத்து 88 49 நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பண்ண போறேன். 88 49 இல்லனா இங்க என்ன 8 தான இருக்கு, நீங்க அப்படியே மாத்தி போட்டாலும் கரெக்ட்டா தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அப்ப என்ன போடுறேன்? 49 88 9 8s are 72 4 8s are 32 32 plus 7 39. அப்ப 392. இங்கேயும் 392 போட்டுக்கலாமா? அப்ப 2 11 3 plus 10 13 4. சோ அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 4 3 1 2 by 3 அப்படிங்க நமக்கு கிடைக்குது. சோ அப்ப என்ன அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் தி நியரஸ்ட் டிஜிட் சொல்லிட்டாங்களா? அப்ப 1 3 is 3 என்ன போடலாம்? 1 3 is 3 ரிமைனிங் 1 போச்சுனா 4 3s are 12 ரிமைனிங் 1 போச்சுனா 3 3s are 9 ரிமைனிங் 2 போயிடுச்சு அப்படின்னா 7 3s are 21. அப்ப 1437 அதுக்கு நியர்பை எங்க இருக்கு? அதே 1437 பாயிண்ட்லயே இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆன்சர் பா? 1437. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு கேன்சல் பண்ணிட்டு வந்தோம்னா, ஏன்னா இன்னொரு நம்பர் ரொம்ப நியரஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1436 நம்பர். அப்ப எனக்கு 1437 தான் கரெக்டான ஆன்சர். நம்ம டேட்டா பண்ணிக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு ஆன்சர் வருது, பட் 1437 வந்தனால நான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. If the volume of the cuboid is 440 centimeter cube and the area of its base, அதாவது ஒரு கியூபாய்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு கனசெவ்வகத்தின் கன அளவு, ஒரு கியூபாய்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ் இருக்கு இல்லையா? இந்த கீழ இருக்கக்கூடிய பேஸ் இதோடைய ஏரியா கொடுத்திருக்காங்க. இதோடைய ஏரியா என்னப்பா கொடுத்திருக்காங்க? ஏரியா ஈக்குவல் டு 88 பேஸ். சரியா? வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா வால்யூம், டோட்டல் வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 440 சென்டிமீட்டர். சரியா? சோ அப்ப வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா L into base into height which is equal to 440. இந்த ஏரியாங்கிறது எனக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா L into B அப்படிங்கிறது வருது. சோ அப்ப L into B னா எனக்கு என்ன அப்படின்னா 88 into H which is equal to 440. சோ இது எனக்கு என்ன அப்படின்னா என்ன போடலாம்? இது 1 டைம் போடலாமா? 1 into 44. சோ அப்ப உங்களுக்கு 1 0 இங்க பாத்தீங்கன்னா 2. அப்ப இது 1 இங்க 5. அப்ப நமக்கு ஹைட்டோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 5 சென்டிமீட்டர். அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். A balloon radius increases to 15 times itself when the air is pumped in it. ஓகேங்களா? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பலூன் நம்ம என்ன பண்றோம், அதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது தமிழ்ல அப்படியே படிங்களேன். ஒரு பலூனின் காற்றை நிரப்பும் போது அதன் ஆரம் 5 மடங்கு அதிகரிக்கிறது. ரேடியஸ் வந்து 5 டைம்ஸ் ஜெனரேட் ஆகுது, அதிகரிக்கிறது. காற்றை நிரப்பிய பின் உள்ள பலூனின் புறப்பரப்பளவிற்கு காற்றை நிரப்புவதற்கு முன் உள்ள பலூனின், அதாவது ரெண்டுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. இதுதான் முக்கியம். ஆஃப்டர் பம்பிங் பிஃபோர் பம்பிங் அப்படிங்கிறது அர்த்தம். ஆஃப்டர் அப்படின்னா நம்ம பம்ப் பண்ணதுக்கு அப்புறம். சரிங்களா? அது 2 ரேஷியோ தானே கேக்குறாங்க. ஆஃப்டர் பம்பிங் divided by before pumping. After pumping இன்னொன்னு பாத்தீங்கன்னா before pumping. அப்ப which is equal to after pumping எல்லாம் ஓகே. பட் அதுக்கு என்ன அப்படின்னா ரேடியஸ் வந்து ஒரு தடவை எனக்கு என்னவா மாறுது? 5 டைம்ஸா மாறுதா? இப்ப உதாரணத்துக்கு இங்க ரேடியஸ் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க ரேடியஸ் எனக்கு என்னப்பா இருக்கும்? 5ன்னு இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? 4 pi r square தான் எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை இங்கேயும் அதே மாதிரி என்ன போடுறேன்? 4 pi r square. இங்க r உடைய வேல்யூ 1 இருக்கும், இங்க r ஓட வேல்யூ எவ்வளவுப்பா இருக்கு? 5. ஏன்னா 5 டைம்ஸ். அப்ப 4 pi கேன்சல். சாரி, ஆஃப்டர்ல தான் 5, ஆஃப்டர்ல 5, பிஃபோர்ல எனக்கு என்ன அப்படின்னா 1.
அப்ப எனக்கு 5 தான் எனக்கு என்ன வருது 25/1 which is equal to 25:1 ratio. அப்ப ஆப்ஷன் A is your right answer. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. The perimeter of an isosceles triangle if the base is ஓகேங்களா ஒரு இரு சமபக்க கோணத்தின் சுற்றளவு ஓகேங்களா அப்ப நமக்கு அது என்ன தெரியணும் அப்படின்னா perimeter of isosceles triangle formula. So அப்ப perimeter of isosceles triangle which is equal to என்ன வருது 2a plus b சரிங்களா ஏன்னா அதோட சுற்றளவு எனக்கு என்ன அப்படின்னா நார்மலா சுற்றளவுங்கிறது 3 சைடையும் நான் பிளஸ் பண்ண போறேன் ஆனா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எனக்கு என்ன அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்குமா சரியா அதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கலாம் ஈக்குவல் இல்லாமலே போகலாம் பட் எனக்கு என்ன அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலா தான் எனக்கு என்ன இருக்கு 2a plus b ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா bங்கிறது பேஸா இஃப் பேஸ் இஸ் அவங்க 44 கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பெரிமீட்டர் என்னங்க 184 கொடுத்தாங்க அப்ப என்ன பண்ற அப்படின்னா 184 which is equal to 2a plus 44 அப்ப 184 minus 44 which is equal to 2a அப்ப 140 which is equal to 2a அப்ப a which is equal to 70 ஓகேங்களா இப்ப என்ன கேக்குறாங்க find the length of the equal sides 2aங்கிறது a தான length of the equal sides ஒருவேளை இப்ப நான் ஒரு isosceles triangle draw பண்றேன் அப்படினா ஓகேங்களா இது a இது b ஓகேங்களா இது ரெண்டு எனக்கு ஈக்குவல் அப்ப a தான கேக்குறாங்க அப்ப aங்கிறது 70 ஆப்ஷன் D is your right answer ஓகேங்களா clear yes next one பாருங்க find the curved surface area of sphere whose radius is 2.8 cm ஓகேங்களா அப்ப curved surface area of sphere நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் என்ன ஃபார்முலாப்பா 4πr² சார் நான் ஃபார்முலா படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது படிச்சு இந்த மாதிரி சம்ஸ் பாக்குறப்ப நம்ம ஃபார்முலா பாப்போம் ஃபார்முலா கேட்போம் ரிவைஸ் ஆகும் இந்த ஃபார்முலா எக்ஸாம்ல क्वेश्चन பார்த்ததுமே ஃபார்முலா எனக்கு என்ன ஆகும் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சார் பேசிக் சம்ஸ்லாம் நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்னா ஓகே ஆனா எனக்கு கிட்டத்தட்ட நமக்கு எல்லா சம்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா 80 to 90% பேசிக் சம்ஸா தான் இருக்கும் சரிங்களா 25 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா 20ல இருந்து 20 கொஸ்டின் எனக்கு என்னவா தான் இருக்கும் பேசிக்கா தான் இருக்கும் அதை நம்ம அந்த பேசிக் நாலேஜ கரெக்டா அப்ளை பண்ணாலே அந்த 20 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் மெஜாரிட்டி ஆஃப் என்ன அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாருமே கேர்லெஸ் மிஸ்டேக் கால்குலேஷன் எரர் எனக்கு நான் அப்ப போர்ட்ல பாத்துருக்கேன் அங்க போர்ட்ல பாத்துட்டு திரும்ப பாக்குறப்ப எனக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் நான் அப்ப சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் எனக்கு வருது சோ அப்ப நம்ம அது நோட்ல பாக்குறப்ப நமக்கு அது வரும் ஓகேங்களா அதனால இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸையும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸையும் நீங்க ஒமிட் பண்ணாலும் என்ன பண்ணிட முடியும் எல்லா சம்ஸையும் ஈஸியா போட முடியும் சரிங்களா சோ 4πr² அப்ப என்ன வருது 4 into 22/7 into r² எனக்கு என்ன வருது 2.8 into 2.8 சரி இது 177 இங்க எனக்கு என்ன வருது 0.4 ஓகேங்களா அப்ப 22 into 4 என்னப்பா 88 into 2.8 into 4 என்ன 8 4s are 32 so 8 4s are 32 2 4s are 8 அப்ப எனக்கு 1.12 வருமா ஏன்னா எனக்கு ரெண்டு டிஜிட் இருக்கு 1.12 சோ அப்ப நான் என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணலாமா 1 1 2 இங்க என்ன பண்ண போறேன் 88 2 8 16 ஒரு 8 இங்க சேர்த்தா 9 அடுத்து எனக்கு என்ன வருது 8 வருதா இது அதே நம்ம திரும்ப ஆட் பண்ணலாமா 8 9 6 அப்ப 6 9 6 15 10 18 அப்ப எனக்கு என்ன ஆன்சர்ப்பா 98.56 சரியா இங்க இருக்க அந்த ஆன்சர் ஓகே ஆப்ஷன் A is your right answer clear next one பாருங்க next the volume of right circular cylinder whose height is 20 cm and the circumference of the base is 44 cm ஓகேங்களா ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் சரிங்களா ஒரு நேர்வட்ட உருளை இதோடைய உயரம் h என்ன கொடுத்திருக்காங்க 20 சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த இதோட பேஸ் எனக்கு என்னப்பா இருக்கு சர்க்கிள் ஷேப்ல தானே இருக்கு அப்ப அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எனக்கு என்ன பேஸா அப்ப 44 இப்ப என்ன கேக்குறாங்க 2πr அப்ப 2 into பைங்கிறது எனக்கு என்ன வருது 22/7 into rங்கிறது எனக்கு என்ன வருது r தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா find the volume of right circular cylinder ஓகேங்களா சரி இதுல நமக்கு என்ன பண்ணிக்கலாம் rங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்ப என்ன வருது 2 22 44 இங்க 44 அப்ப r ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 7 கண்டுபிடிச்சிட்டோம் h ஈக்குவல் 7 கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேக்குறாங்க வால்யூம் கேக்குறாங்க அப்ப வால்யூம் which is equal என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா πr²h சரிங்களா அப்ப பையோட வேல்யூ என்ன 22/7 into r into r அதாவது 7 into 7 hங்கிறது பாத்தீங்கன்னா 20 அப்ப 7 7 கேன்சலா அப்ப அதுக்கப்புறம் என்ன வரும் 22 into 7 இல்ல 20 20 into 7 140 வருமா அப்ப 22 into 140 சரிங்களா
அப்ப 4 2 8ல தான் வரப்போகுது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 3080. நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் அதே தான் வரப்போகுது. 22 14 4 2 சார் 8 1 2 is to 4 2 சார் 8 1 2 is to அப்ப 8 8 2 10 3 அப்ப 3080 is the right answer. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. What is the volume of cylinder container that base radius of 3.5 meter height? சரி ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சிலிண்டர், சரியா? சோ என்ன அப்படின்னா R equal to என்ன கொடுத்திருக்காங்க 3.5, H is equal to 5.2. சரியா? எப்பவுமே நம்ம ஒரு மென்சுரேஷன் சம் கொடுக்கல, நீங்க ரீட் பண்றப்ப இது வரைக்கும் ரீட் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸே ஒரு கிளான்ஸ் விடுங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எனக்கு எல்லாமே என்ன கொடுத்திருக்காங்க பை 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 கொடுத்திருக்காங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், பையோட வேல்யூ லெட் இட் பி ஐடில், பையோட வேல்யூ நான் அதே மாதிரி தான் வச்சுக்க போறேன். அப்ப வால்யூமோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்ப நான் பையோட வேல்யூ அப்படியே தான் வச்சுக்க போறேன். அப்ப ஆரோட வேல்யூ என்ன இருக்கு 3.5 இன்ட்டு 3.5, ஹச் என்னப்பா இருக்கு 5.2. நான் உங்களுக்கு பையோட பையில முடிஞ்சா எப்படி ஸ்கொயர் பண்றதுன்னு ஈஸியா சொல்லி கொடுத்தனா என்னப்பா சொன்னேன், எந்த நம்பர் எடுத்தாலும் சரி, இப்போ 45 ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ண போறேன் 5 ஸ்கொயர் எனக்கு என்ன இருக்கும் 25. இப்ப 4க்கு அடுத்த நம்பர் என்ன 5, 4 5s are 20, அப்ப 20 25 கிடைக்குமா? அப்ப இங்க அதே மாதிரி 35 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்கொயருங்கிறது 25, 3ஓட அடுத்த நம்பர் 4, 3 இன்ட்டு 4 என்ன 12. அப்ப இந்த இடத்துல 2 புள்ளி வருதா? அப்ப 12.25 இன்ட்டு 5.2. சரிங்களா? சோ அடுத்த கணக்கு என்ன பண்ண போறேன் 1 2 2 5 இருக்கா, அதுல எதை மல்டிப்ளை பண்ண போறேன் 52, 5 2 10, 2 2 4 1 5, அடுத்து 2 2 4 1 2, இங்க 5 5 25, 2 5 10 12, 2 5 10 11, 1 5 6. அப்ப 0 இங்கேயும் 0 10 வந்துருமா, 7 இங்க 3 63.7. இந்த 2 டிஜிட் தள்ளி வைப்பேனா? அப்ப இங்க அங்க ஒரு டிஜிட் இருக்கா, 3 டிஜிட் தள்ளி வைப்பேன். அப்ப 2 0 எனக்கு கேன்சல். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 63.75 centimeter. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் A is your right answer. Clear? Yes. Next question பாருங்க. Next. If radius of the sphere is halved, radius of the sphere எனக்கு என்ன ஆகுது halved, அதாவது புதுசு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் இருக்கு, இதோட ஸ்பியர் R1 வச்சுக்கலாம். அடுத்த ஸ்பியர் இருக்கு, அது எனக்கு என்ன அப்படின்னா R2 வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, if radius of the sphere is halved, அப்ப R2 is equal to 1/2 of R1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா R1 கம்மி. ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர் டு தி நியூ ஸ்பியர். நமக்கு இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எது கொடுத்து எது கேக்குறாங்க, ஒரிஜினல் ஸ்பியர் தான் கேக்குறாங்க. அப்ப ஒரிஜினல் ஸ்பியர்னா எனக்கு என்ன இதுதானே, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு R1ங்கிறது 2 இருந்துச்சுன்னா R2ங்கிறது எனக்கு என்ன இருக்கும் 1ன்னு இருக்குமா, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் ஸ்பியர், ஒரிஜினல் ஸ்பியர்னா எனக்கு என்ன வருது 4/3, வால்யூம் தான் கேக்குறாங்க 4/3 பை R1 கியூப். அதே இது அதுக்கப்புறம் நியூ ஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா 4/3 பை R2 கியூப். அப்ப 4/3 பை 4/3 பை கேன்சல். அப்ப R1 கியூப்னா 8, R2னா 1, அப்ப which is equal to 8:1. அப்ப ஆப்ஷன் A is the right answer. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. If radius of the sphere is 16 cm, find the surface area. நம்ம surface area sphere என்னப்பா, surface area of sphere which is equal to surface area என்ன வரும் 4 pi r square. சரிங்களா? அப்ப 4 into ஆப்ஷன்ஸ் பாத்துருங்க, ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு எல்லாமே பை 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 இருக்கா. அப்ப டேட்டாவே என்ன பண்ணலாம் 4 into பை into r ஓட வேல்யூ என்ன இருக்கு 16 இருக்கா. அப்ப 16 into 16, அப்ப 16 ஸ்கொயர் எனக்கு என்ன 256 into 4 into பை அப்படின்னு வரும். அப்ப 256 into 4 அப்படின்னா என்ன வருது 6 4s are 24, 5 4s are 20, 22, 2 4s are 8, 10. அப்ப என்ன ஆன்சர் பா 1024 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன் D is your right answer. Clear? Yes. Next question பார்க்கலாமா? Next one. Next one பாருங்க. Sides of triangle are 72, 97, 65. What is its area? ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 72 சென்டிமீட்டர், 97 சென்டிமீட்டர் மற்றும் 65 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ எனக்கு 3 சைடுமே வேற வேற சைடு அடிச்சு அப்படின்னா அதாவது என்ன போடலாம் 72, இது 97, சோ இது 65, இது 72. மூணுமே வேற வேற இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்கேலியன், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப அதோட ஏரியா வேணும் அப்படின்னா அதோட ஏரியா ஃபார்முலா என்னப்பா, ஏரியா which is equal to square root of s into s minus a s minus b s minus c. சரிங்களா? ஓகே. சோ அப்ப எனக்கு s is equal to என்ன அப்படின்னா a plus b plus c divided by 2. சரியா?
அப்ப A யோட வேல்யூ என்ன வருது 65, B யோட வேல்யூ என்ன வருது 72, C யோட வேல்யூ என்ன வருது 97. அப்ப S which is equal to 65 plus 72 plus 97 divided by 2. சரியா? அப்ப 7 2 9 9 5 14 1 வருமா? 10 17 6 23 234 by 2. அப்ப எனக்கு என்ன வருது 117. சரியா? எனக்கு S ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 117 கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அடுத்தது அதே மாதிரி S minus A அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேல்யூவா போடலாமா? அப்ப ஏரியா which is equal to 117 into 117 minus 65 என்ன? இங்க ஒரு 35 இங்க ஒரு 17 இருக்கா? 35 45 45 52 வருமா? அதாவது ஒண்ணு இல்லப்பா 117 A மட்டும் என்ன பண்ற 65 மைனஸ் பண்ணிக்கிறோமா? அப்ப இங்க 2 வருது, இங்க என்ன வருது 5 வருது. அப்ப 52 இன்டு அடுத்து என்னப்பா இருக்கு S minus B. B யோட வேல்யூ என்ன 72 இருக்கா? இங்க 28 38 இங்க 45. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 97 இருக்கு. அப்ப 97 எனக்கு என்ன வருது 20 வருதா? இதோடைய ஸ்கொயர் ரூட். சரியா? சரி, அப்ப ஸ்கொயர் ரூட் எப்படி பார்க்கலாம்? எனக்கு 117 எனக்கு ஏதாவது ஒரு எல்லாமே ஸ்கொயர் நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்பிளிட் அப் பண்ணலாம். இப்ப 117 நான் என்ன பண்றேன் அப்படின்னா 13 into 9 வருமா? அப்போ 9 into 13. 52 எப்படி பாதிக்கலாம் 13 into 4. 45 எப்படி பாதிக்கலாம் 9 into 5. 20 எப்படி பாதிக்கலாம் 4 into 5. சரியா? அப்ப இது பாக்குறப்ப ஸ்கொயர் பாக்குறப்ப இங்க ஒரு 9 இங்க ஒரு 9. அப்ப நான் எதை காமனா எடுத்துறேன் வெளியில 9 into இங்க ஒரு 13 இங்க ஒரு 13 எடுத்துக்கிறேன். இங்க ஒரு 4 இங்க ஒரு 5 இங்க ஒரு 4 இங்க ஒரு 5. அப்ப 4 into 5. சோ அப்ப என்ன வருது 4 5 20 20 into 9 180. அப்ப 180 into 13. அப்ப 18 into 13 8 3 24 1 5 இந்த இடத்துல எனக்கு என்ன வருது 18. அப்ப 2 3 4 இங்க ஒரு 0. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னப்பா 2340. ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் A is your right answer. Clear? Yes. ஓகே, இந்த செட் நம்ம இதோட ஆன்சர் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் அதே மாதிரி என்னங்கறத அடுத்த இதுல பார்க்கலாம். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க அப்பதான் இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடைக்கும். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுவேன். இப்ப சால்வ் பண்ணக்கூடிய PDF அதில் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ தேங்க்யூ.